அழுகுனி சித்தர் அம்பாளிடத்திலே அழுது அழுது முக்தியை பிரார்த்திக்க சுவாமி இடத்திலே அந்த முக்தியை பெற்றுக் கொடுத்தவள் நீலாயதாட்சி அம்பாள். அவருடைய ஜீவசமாதி இன்றைக்கும் திருக்கோவிலிலே உள்ளது. சங்கீத மும்மூர்த்திகள் மூவரும் நீலாயதாட்சி மீது கீர்த்தனைகள் பாடி ஆராதித்த திருத்தலம். அம்பாள் கன்னி பருவத்தில் காட்சி கொடுக்கறதுனால அம்பாளுக்குரிய வாகனங்கள் எல்லாமே பால பருவத்திலேயே இன்றைக்கும் இருப்பது இங்கு கூடுதல் சிறப்பு. ஆடிப்பூர விழாவிலே நாகை நீலாயதாட்சிக்கே உரிய அந்த தனித்துவமான அலங்காரங்கள், வரி பாவாடைகள், அவளுக்குன்னு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அஸ்தபதங்கள் எல்லாமே ஒரு தனித்துவம் வாய்ந்தது. வேறு எந்த திருக்கோவிலிலும் இப்படி ஒரு அலங்காரங்கள் செய்வது கிடையாது. வேணுகோபாலன் திருக்கோலம், சிவபூஜை திருக்கோலம், மகாலட்சுமி திருக்கோலம், மகிஷாசுரமர்தினி திருக்கோலம் எல்லாமே பார்க்கறதுக்கு கண்கோடி வேணும். வேணுகோபாலன் திருக்கோலம்னா அந்த புல்லாங்குழலும் சரி, அந்த மயிலிறகும் சரி, அவள் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பசுமாடு கன்றுகளும் சரி, ரொம்ப பார்க்கறதுக்கே கோவிந்த ரூபினியாக அம்பாள் காட்சி கொடுப்பா. சிவபூஜை திருக்கோலம்னா பார்த்தீங்கன்னா முன் இரு கரங்களில் அந்த சிவலிங்கத்தை அணைத்தபடி இருக்கக்கூடிய காட்சி. முன்னாடி ஒரு திருவடி, பின்பக்கம் வளைந்து இருக்கக்கூடிய ஒரு திருவடி பின்பக்கம். அது ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். அது வேறு எங்கேயுமே நாம் அப்படி தேவியானவள் சிவபூஜை செய்வதை தரிசிக்க இயலாது. மகாலட்சுமி திருக்கோலமும் இங்கே பத்மாசனம் கிடையாது. 2 திருவடிகளும் பீடத்தின் மீது, தாமரை பீடத்தின் மீது பதிந்திருக்கக்கூடிய ஒரு அழகான காட்சி. மகிஷாசுரமர்தினி திருக்கோலம் அப்படி அம்பாள் தன்னுடைய தலையை சாய்த்து கொண்டு பாலசிம்மத்திலே இருந்து மகிஷனை வதைக்கும் கோலம். இப்படி எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு தனித்துவமாக நமக்கெல்லாம் கிடைக்கும். பார்க்கறதுக்கே கண்கள் கோடி வேண்டும். ஆடிப்பூரத்தன்னைக்கு வெள்ளை சாத்தியில் பார்க்கறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெள்ளை குடை, வெள்ளை திருவாச்சி, வெள்ளை புடவை, வெள்ளை பூமாலை, வெள்ளை பீட்டம்னு ரொம்ப வெள்ளை சாத்துன்னா அதுதான் வெள்ளை சாற்று அப்படின்னு போற்றக்கூடிய அளவுக்கு அந்த அற்புதமான காட்சி இருக்கும். அன்றைய தினம் பிராகார வளம், கொடிமர வளம் அபிஷேகம் கண்டருளி சாயரக்ஷையில் அம்பாள் நித்தியகன்னியான ராஜராஜேஸ்வரி திருக்கோலத்திலே பூரம் கழிக்கும் சடங்கு, ஏற்றி இறக்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. நாகை மக்கள் தன் மகளாகவே பாவித்து அம்பாளுக்கு தட்டு சீர்வரிசைகளை ராஜவீதிகளிலே வலம் அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்வார்கள். இப்படி ஆடிப்பூரத்துக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்பாளுடைய திருக்கோவில்.